அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாந்தத்தை வாசிக்கலாம். இந்த நாளில எண்ணிக்கை 20, 2ஆம் புஸ்தகம் 20 தொடங்கி வாசிக்கலாம். காதேசு நிகழ்ச்சிகள். முதல் மாதத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலநிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்பொழுது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்த நலமாயிருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றா இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை செடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாற்றவர்கள் தோன்றியது. ஆண்டவர் மோசையிடம், கோலை எடுத்து நீயும் உன் சகோதரன் ஆரோனும் உன் கூண்டு கூடி வர செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கு அவர்கள் கால்நடைகளை குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர்கள் கட்டடப்படியே மோசே ஆண்டவத்தின் ஒன்று கோலை எடுத்தார். மோசையின் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூடின மோசே அவர்களும், கலங்கக்காரரே, இப்பொழுது கேளுங்கள். இப்பாறை உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின்னர் மோசே தன் கையை ஓங்கி தம் கோலால் பாறை இருமுறை அடித்தார். தண்ணீர் ஆழமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரும் மோசேயிடம் ஆரோனும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னை நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். அங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடன் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். ஏதோம் மன்னன் இஸ்ரேலை தடுத்தல். காதேசில் இருந்த மோசே ஏதோ மன்னனிடம் தூதரை அனுப்பி கூறியது, உன் சகோதரன் இஸ்ரேல் கூறுவது இதுவே, எங்களுக்கு நேர்ந்த இடர்பாடுகளை அனைத்தும் நீர் அறிவீர். எங்கள் மூதாதையர் எகிப்துக்கு சென்றனர். நாங்கள் எகிப்திலே நெடுங்காலம் தங்கியிருந்தோம். எகிப்தில் எங்களையும் எங்கள் மூதாதையரை மிகவும் கொடுமையாக நடத்தினார்கள். நாங்கள் ஆண்டவரை நோக்கி அழுத பொழுது அவர்கள் எங்கள் குரலை கேட்டு எங்களை எகிப்திலிருந்து வெளிக்கோணார ஒரு தூதனை அனுப்பினார். நாங்கள் இங்கு உமது எல்லையின் ஓரத்தில் உள்ள காதேசு நகரில் இருக்கிறோம். இப்போதும் நாடு வழியே எங்களை போகவிடும். நாங்கள் வயலின் ஊடேயோ திராட்சை தோட்டத்தின் ஊடேயோ கடந்து செல்ல மாட்டோம். எந்த கிணற்றில் இருந்தும் தண்ணீர் குடிக்க மாட்டோம். நாங்கள் அரச நெடுஞ்சாலை வழியே செல்வோம். எல்லையை தாண்டும் வரை நாங்கள் வயல் புறமோ வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்ப மாட்டோம். ஆனால் ஏதோ நீங்கள் கடந்து செல்லக்கூடாது. மீறினால் நான் உங்களுக்கு எதிராக வாள் எடுத்து வர வேண்டியிருக்கும் என்று அவருக்கு கூறி அனுப்பினான். இஸ்ரேல் மக்கள் அவனிடம், நாங்கள் நெடுஞ்சாலை வழியே செல்வோம். நாங்களோ எங்கள் கால்நடைகளோ தண்ணீரை குடித்தால் அதற்கான விலையை தருவோம். கால்நடையாக கடந்து செல்ல மட்டும் எங்களுக்கு அனுமதி தாரும், வேறு எதுவும் வேண்டாம் என்றனர். ஆனால் அவனும் நீங்கள் கடந்து செல்லவே கூடாது என்று கூறிவிட்டான். ஏதோம் திரண்ட வலிமை மிகுந்த படையோடு அவர்களுக்கு எதிராக வந்தான். இவ்வாறு ஏதோம் தம் எல்லைக்குள் இஸ்ரேலுக்கு வழித்தர மறுத்தான். எனவே இஸ்ரேல் அவனை விட்டு விலகி போயினர். ஆரோன் இறத்தல். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு அனைவரும் காதேசிலிருந்து பயணம் செய்து போர் என்னும் மலைக்கு வந்தனர். ஆண்டவர் ஏதோம் நாட்டின் எல்லையில் ஓர் மலையில் மோசேயிடமும் ஆரோனிடம் கூறியது, ஆரோன் தன் மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுவான். நான் இஸ்ரேல் மக்களுக்கும் கொடுக்கவிருக்கும் நாட்டுக்குள் அவன் நுழைய மாட்டான். எனில் மெரிபாவின் தண்ணீர் அருகில் நீங்கள் கட்டளையை மீறினீர்கள். ஆரோனையும் அவனுடைய மகன் எலேயாசாரையும் ஓர் என்ற மலை கூட்டி கொண்டு வா. ஆரோனின் உடைகளை உரித்து அவற்றை அவனுடைய மகன் எலேயாசருக்கு உடுத்து. ஆரோன் தன் மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுவான், அங்கேயே இறப்பான். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். மக்கள் கூட்டம் முழுவதின்
பார்வையிடும் அவர்கள் ஓர் என்ற மலைக்கு ஏறி போனார்கள். மோசே ஆரோனின் உடைகளை உரித்து அவற்றை அவன் மகன் எலியாசருக்கு உடுத்தினார். ஆரோன் அங்கேயே மலை உச்சில் இறந்தார். பின் மோசேயும் எலியாசரும் மலையை விட்டு கீழே இறங்கி வந்தனர். ஆரோன் இறந்த மக்கள் போன்று அறிவித்தது. இஸ்ரேல் விட்டு அனைவரும் ஆரோனுக்காக 30 நாள்கள் துக்கம் கொண்டாடினர். கானானியர் மேல் வெற்றி. இஸ்ரேல் தொடர்ந்து 22ஆம் பகுதியை வாசிக்கலாம். இஸ்ரேல் அத்தாரியம் வழியாக வருவதை நேகபில் வந்த கானானியன் ஆகிய அவரது மன்னன் கேள்வியுற்றான். அப்பொழுது அவன் இஸ்ரேலோடு போரிட்டவர்களை சிலரை சிறைப்பிடித்தார். உடனே ஆண்டவரிடம் இஸ்ரேல் பொருத்தனை செய்து, நீர் உண்மையில் மக்களையும் என் கையில் ஒப்படைத்தால் அவர்கள் நகர்களை நான் அழித்து விடுவேன் என்று கூறியது. அவ்வாறு ஆண்டவர் இஸ்ரேல் குரலை கேட்டு கானானியர் ஒப்படைத்தார். அவர்களுடைய நகர்களையும் அழித்தனர். எனவே இந்த இடத்தின் பெயர் ஓர்மா என்று வழங்கியது. வெண்கல பாம்பு. ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி ஓர்மா என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கட காலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கு மோசேக்கு எதிராக பேசின, இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை இங்கே கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களின் பலர் மாண்டனர். அப்பொழுது மக்கள் மோசேயிடம், நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கு உமக்கு எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடுமே, நீர் ஆண்டவர் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளைவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டவர்கள் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறு மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதன் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். போர் மலை முதல் மோவாபியர் பள்ளத்தாக்கு வரை. பின் இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு ஓபேத்தில் வளையம் இறங்கினர். அடுத்து ஓபேத்திலிருந்து பயணமாகி கதிரவன் உதயம் நோக்கி மோவாபுக்கு எதிரே பாளையத்தில் ஈயா பாரியில் பாளையம் இறங்கினர். அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு சிரத் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினர். அங்கிருந்து அவர்கள் பயணமாகி அர்னோவுக்கு அப்பால் பாளையம் இறங்கினர். அது எமோரியர் எல்லையிலிருந்து தொடங்கும் பாலை நிலத்தில் உள்ளது. அர்னோன் மோவாபுக்கும் எமோரிய நாட்டுக்கும் இடையான மோவாபு எல்லையாகும். ஆண்டவரின் போர்கள் என்ற நூல் இவ்வாறு கூறுகிறது. சூப்பாருள்ள வாகேபும் அர்னோன் சிற்றாறுகளும் ஆர் என்னும் பகுதியை நோக்கி விரிவதும் மோவாபு எல்லை மேல் சாய்வதுமான பள்ளத்தாக்கில் சரிவு. அங்கிருந்து தொடர்ந்து அவர்கள் பேயருக்கு சென்றனர். அவர்களை ஒன்று கூட்டு, நான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று ஆண்டவர் மோசே கூறிய கிணறு இதுவே. பின் இஸ்ரவேல் பாடிய பாடல், ஊறி பெருகிடு கிணறே, அதை புகழ்ந்து பாடுங்கள், இளவரசர்கள் செங்கோலால் அகழ்ந்தது கிணறு இதுவே, மேன்மக்கள் கோல் கொண்டு குடைந்த கிணறும் இதுவே. பின் பாறையில் இருந்து அவர்கள் மத்தானாவுக்கு சென்றனர். மத்தானாவில் இருந்த நகலியலுக்கு சென்றனர். நகலியல் இருந்தும் பாமோத்துக்கும் சென்றனர். பாமோத்திலிருந்து பாலை நிலத்தை நோக்கி நிற்கும் பிஸ்காவின் கொடுமுடி அருகில் மோவாபு பகுதியில் இருந்த பள்ளத்தாக்குக்கும் சென்றனர். சீனோன் ஒரு மன்னர்களை வென்றது. சீனோன் ஓகு மன்னர்களை வெல்லுதல். இஸ்ரேல் எமோரியரின் மன்னர் சீகோனிடம் தூதரை அனுப்பி, நாடு வழியை நாங்கள் செல்ல அனுமதியும், நாங்கள் வயல் பக்கமோ திராட்சை தோட்ட பக்கமோ திரும்ப மாட்டோம், நாங்கள் யாதொரு கிணற்றிலும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டோம், நாங்களும் எல்லையை தாண்ட வரை அரசின் இடைஞ்சலை வழியாக செல்லும். ஆனால் தம் எல்லை வழியே இஸ்ரேல் கடந்தல சீகோன் இடம் தரவில்லை. அவன் தன் ஆள்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக பாளையத்துக்கு சென்றான். யாகாசுக்கு வந்து இஸ்ரேலை எதிர்த்து போரிட்டான். இஸ்ரேல் வாழ் முனையில் அவனை கொன்று அர்னோன் தொடங்கி அம்மோனியர் வரையுள்ள யாப்போகு மட்டும் அவன் நாட்டை கைப்பற்றியது. அம்மோனியர் எல்லை அரணாய் அமர்ந்திருந்தது. இஸ்ரேல் இந்த நகரங்களை அனைத்தையும் சொந்தமாக்கி கொண்டது. இஸ்ரேல் எமோரியின் அனைத்து நகர்களிலும் எஸ்போனிலும் தாங்கள் அதன் எல்லா கிராமங்களிலும் குடியிருந்தது. எஸ்போன் என்பது எமோரிய மன்னன் சீகோனின் நகர். அவன் மோவாபின் முன்னைய மன்னரோடு போயிட்டு அவன் கையிலிருந்து அர்னோன் வரை இந்த நாடு முழுவதையும் கைப்பற்றியிருந்தான். எனவே தான் கவிஞர் பாடுகின்றனர், எஸ்போனுக்கு வாருங்கள், அது கட்டப்படட்டும், சீகோன் நகர் நிறுவப்படட்டும். நெருப்பு எஸ்போனிலிருந்தும் நெருப்பு தழல் சீகோன் நகரிலிருந்தும் சென்றது. அது மோவாபில் உள்ள அர்நகரையும் அர்னோன் மேடுகளில் உள்ள தலைவர்களையும் கொழுந்து விழுங்கிவிட்டது. மோவாபு உனக்கு ஐயோ கேடு, கேமோஸின் மக்களே உங்களுக்கு முடிவு வந்துவிட்டது. எமோரிய அரசன் சீகோனுக்கு கேமோஸின் காரணமாய் அவன் புதல்வர் புறங்காட்டி ஓடினர். அவன் புதல்வர் சிறை கைதிகளாகினர். எனவே எஸ்போன் முதல் தீபோன் வரை அழிந்தது. மேதாப வரையிலுள்ள
நோபு வாக்கு பகுதியை பாழாக்கினோம். இவ்வாறு இஸ்ரேல் எமோரியர் நாட்டில் தங்கிற்ற பின்னர் யாசேர் உளவு பார்க்கும்படியே மோசே ஆள் அனுப்பினார். அவர்கள் அதன் கிராமங்களை கைப்பற்றி அங்கிருந்து எமோரியரை துரத்திவிட்டனர். அதன் பிறகு அவர்கள் திரும்பி பாசான் நெடுஞ்சாலை வழியாக போனார்கள். பாசான் மன்னன் ஓகு என்பவன் அவன் மக்கள் அனைவரும் எதிரேயி என்னுமிடத்தில் போர் புரிந்தும்படி அவர்களுக்கு எதிராக வந்தனர். ஆனால் ஆண்டவர் மோசேயுடன், அவனுக்கு அஞ்ச வேண்டாம், நான் அவனையும் அவன் மக்கள் அனைவரையும் அவன் நாட்டை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். நீ எஸ்போனில் வாழ்ந்த எமோரியர் மன்னன் சீகோனுக்கு செய்தது போல இவனுக்கும் செய்வாய் என்றார். அங்கனமே அவர்கள் அவனையும் அவன் புதல்வரையும் அவன் மக்கள் அனைவரையும் ஒன்று கூட எஞ்சிராதபடி கொன்று அழித்தனர். அவன் நாட்டையும் அவர்கள் கைப்பற்றினர். வாசிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட 20-21 எண்ணிக்கை வாசித்து முடிதாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து தொடரில் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.